ஒரு 2-3 மாசம் முன்னாடி விஜய் கோயம்புத்தூருக்கு போனார். இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான பயிற்சி பட்டறைன்னு நினைக்கிறேன். கவுண்டம்பாளையம் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனார். ரோட் ஷோ அங்கேதான் நடந்தது. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு சில வீடியோக்கள் வந்தது. முன் வரிசையில உட்காரணும்னா 5000 ரூபாய், விஜய் பார்வையில படுற மாதிரி உட்காந்தா 10,000 ரூபாய் கேட்கறாங்கன்னு அந்த கட்சி நிர்வாகிகளே வந்து பேட்டி கொடுத்தாங்க. ஊழல்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஊழல் தான் சார். அதிகாரத்தில் அமர்ந்து ஒரு அரசு கோப்புல கையெழுத்து போடுவதற்கும் போடாமல் தவிர்ப்பதற்கும் தான் வாங்குறதுக்கு பேர் தான் லஞ்சம் ஊழல் இல்லை. இங்கேயே தொடங்கிடுது அது. அப்ப யார் யோகியன்னு சொல்லுங்க? அரசியல்னு பேசுற போது அங்க நீங்க யோகியத்தை பத்தி பேசலாமா? யாரும் இங்க தூய்மையானவர் கிடையாது. அந்த செங்கோட்டையின் அதிமுக இருக்கிற போது எடப்பாடி என்னைக்காவது வைக்கப்பட்டாரா? வாச்சாத்தி சம்பவத்தில் இப்படி அந்த மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி எந்த மேடையிலையாவது எடப்பாடி பேசியிருக்கிறாரா? அன்னைக்கே நம்ம இந்த கேள்வியை கேட்கல. நான் நியாயப்படுத்துறதுக்காக பேசல. நேர்மையான விவாதம்னா அங்கிருந்து தொடங்கணும். அப்ப செங்கோட்டை அதிமுகவில் இருந்தவரை புனிதர், இன்னொரு இயக்கத்துல சேர்ற போது வாச்சாத்தியினுடைய அந்த என்ன வில்லனா? என்ன சார் இது? பேசினா நியாயமா பேசணும், இல்லாட்டி அதை பத்தி பேசக்கூடாது. அப்ப நான் என்ன சொல்லுவேன், எந்த கழகங்களுக்கும் மாற்றா ஒரு கட்சி வருது. அப்ப இந்த கேள்வியை விஜய் கிட்ட கேட்கணும். துரதிருஷ்டவசமா அவர் வந்து எல்லாம் பிரதமர் மோடிக்கும் மேலானவர். பிரதமர் மோடியை அந்த விஷயத்துக்கு தகுதியற்றவர். இந்த விஷயத்துக்கு பத்திரிகையாளர்களை நான் சந்திக்கவே மாட்டேன்னு சொல்றதுக்கெல்லாம் அவருக்கு உரிமையே கிடையாது. ஆனா அதை பத்தி அவர் வெக்கமே படுறது இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது இல்லை. நாடாளுமன்றத்துல தொடங்குற போது முதல் நாள் 4 பேரை கூட்டி வச்சுட்டு பேசுற பேர் பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை. அது அவருடைய கருத்தை சொல்றதா, எதிர்கேள்வி கூட வராது. கவனிச்சுங்களா? முதல் நாள் பேசினார்ல, இவர் மோடிக்கும் மேலானவரை தன்னை நினைச்சுக்கிறார். யாரு? நடிகர் விஜய் அப்படிதான் சொல்லணும். கட்சி தலைவராக வர நினைச்சிருந்தா அவருடைய பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கணும். சார், நீங்க 4 கேள்விக்கு 2 கேள்விக்கு சரியா சொல்லணும், 2 கேள்விக்கு தப்பா சொல்லணும், ஒரு கேள்வி புரியல, என்ன சொல்றீங்கன்னு. இப்படிதான் சார் ஒரு தலைவர் வளர முடியும், மிளிர முடியும், பக்குவப்பட முடியும், பதப்பட முடியும். இது எதுக்குமே நான் வரமாட்டேன்னா என்ன சார் அக்கிரமம் அது? நான் சொல்ல புரியுதுங்களா? அப்படி இதெல்லாம் தன்னை திருத்திக்கிட்டு ஒரு பிரஸ் மீட் வச்சாருன்னா விஜய் கிட்ட அந்த கேள்வியை கேளுங்க. என்ன சார், நீங்க தூய்மையான ஆட்சின்னு சொல்றீங்களா? அதுல நிறைய கேள்வி கேட்கலாம். ஜனநாயகன் படம் வரப்போதே டிக்கெட் விலை ஏன் சார் நீங்க அது ஊழல் அங்கேயும் தொடங்குதா? நான் முன் வரிசையில சேர் போடுறதுக்கு 5000-10,000 சொன்னது ஒரு ஊழல். டிக்கெட் விலை என்னுடைய படத்திற்கு நான் அரசியலுக்கு வரப்பாடு எப்படியோ இனிமேல் தூய ஆட்சியை தரப்போறேன், இந்த மாநிலத்தை ஆள போறேன்னு நான் நினைக்கிறேன். 116 ரூபா 50 காசுனா 116 ரூபா 50 காசு தான் வித் டாக்ஸ் ஒரு டிக்கெட்டும். அதுக்கு மேல வித்தா என் ரசிகர் மட்டத்துல அவனை நீக்குவேன், இல்ல அந்த தேட்டருக்கு என் படத்தை கொடுக்க மாட்டேன். ஏதாவது ஒரு அறிக்கை விஜய் விடுவாரா? நடைமுறை சாத்தியம் அல்ல.